இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது கடை நாங்கள் ஒரு புது கடை ஒன்று பாத்தீங்கன்னா சொன்னா திறந்திருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அரவிந்த். நான் உங்கள் ஆஷா. கிட்டத்தட்ட 2 மாசமா நாங்க வீடியோஸ் போடல. போன வீடியோல சொல்லியிருந்தோம் ஏன் நாங்க வீடியோ போடல அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ எங்கட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கடந்த 2 மாசங்கள்ல பல சந்தோஷமான விஷயங்கள் வந்து நடந்துருச்சு. சோ அந்த விஷயங்களை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவா என்ன செய்ய போறோம், காட்ட போறோம் உங்களுக்கு, சொல்ல போறோம் உங்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புது கடை நாங்கள் ஒரு புது கடை ஒன்று பாத்தீங்கன்னா சொன்னா திறந்திருக்கோம். என்ன கடை திறந்திருக்கோம், எங்களோட வியாபாரம் என்ன, அதோட நீங்க எப்படி எங்களோட சம்மந்தப்படலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இந்த வீடியோல கொண்டு வர போறோம். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் எங்க புது பிசினஸ் என்ன அப்படின்றத முழுமையா பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் வந்து நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திறந்திருக்கோம். ஸோ கடைக்குள்ள வந்து முதலாளி அம்மா இருக்கிறாங்க. முதலாளி அம்மாவை நாங்க பார்ப்போம். முதலாளி அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா 2 மாசத்துக்கு பிறகு? நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கோம். ஸோ இன்ட்ரோலயே இந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து எங்களோட கடை, என்ன எங்களோட புது ஸ்டோர், எங்களோட கடை இதுதான். ஸோ இதுல வந்து முதலாளி அம்மா வந்து பாருங்க எந்த இடத்தையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்கா முதலாளி அம்மா இதுல. சரி, இப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்ப இதுல என்ன இருக்குன்றதை நீங்க அப்படியே பாருங்க முதல்ல. அதுக்கு பிறகு இதை பத்தின எல்லா கதைகளையும் நாங்க உங்களுக்கு சொல்றோம். ரைட். இது வந்து பாத்தீங்கன்னா மினரல் வாட்டர். ரைட். நாங்க ஆல்ரெடி வந்து நாங்க இந்த தண்ணி பிசினஸ் நாங்க செய்யறது வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன ஆஷா? எத்தனை வருஷமா ரவீன்? கிட்டத்தட்ட 7 வருஷமா நாங்க செய்யறோம். 2018ஆம் ஆண்டு நான் இந்த பிசினஸ் செஞ்சு அதை பத்தியான வீடியோ முதல்ல இருக்கா நாங்க போட்டிருக்கோம். சரி, முதலாளி அம்மாவை பார்த்துட்டீங்க. வணக்கம் முதலாளி ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, 2 மாசமா எங்க போனோம் அப்படின்ற கதையை முழுமையா உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புது கடை, இந்த புது பிசினஸ் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். இது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு புது பிசினஸ் இல்ல. எங்களோட 7 வருஷமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து மினரல் வாட்டர் பாட்டில்ஸை வந்து கடைகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கோம். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்க போய் கடையில் போய் குடிக்கக்கூடிய தண்ணி வாட்டர் பாட்டில்ஸ், இந்த பாட்டில்ஸை வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ அப்போ இப்போ ஏன் புது கடை அப்படின்னு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து இதை அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளவு காலம் வந்து 7 வருஷமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பல தண்ணி பிராண்ட்ஸ் வந்து நாங்கள் செஞ்சிருந்தோம். எப்படி மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டா சாம்சங், அதே மாதிரி ஐபோன், இது 2 தான் வந்து டாப்ல இருக்குமோ, அதே மாதிரி தண்ணியில வந்து சில டொப்பான பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த டொப்பான பிராண்ட்ல ஒரு பிராண்டை தான் இப்போ நாங்க இந்த மன்னார் மாவட்டம் ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்குரிய டிஸ்ட்ரிபியூட்டராக, ஒரு ஏஜென்ட்டாக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ எங்களை தவிர வேற யாருக்கும் கம்பெனி வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் வந்து மன்னார் ஃபுல்லாகவே இந்த அமெரிக்கன் வாட்டர் பாட்டில்ஸை வந்து இனிமேல் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ அமெரிக்கன் உடைய ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், மெனா டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ல அமெரிக்கன் வாட்டர் பாட்டில்ஸுக்குரிய டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் மட்டும்தான். ஸோ இவ்வளவு காலமும் பல பேர் வந்து தனியாக செஞ்சிருந்தவங்க, பல பேர்னு சொல்றதை விட ஒரு 2-3 ஏஜென்ட்ஸ் இருந்தவங்க கடந்த ஒரு 15 வருஷத்துக்குள்ள. ஸோ இப்போ கடைசியாக செஞ்ச ஏஜென்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனை விட்டதுனால எங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நாங்கள் இவ்வளவு காலம் செஞ்ச தண்ணி கடைசியாக உங்களுக்கு தெரியும், போன வீடியோலையும் காட்டியிருந்தேன். கூல் லைஃப் அப்படின்னு ஒரு பிராண்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்ட்டாக செஞ்சு கொண்டிருந்தோம். ஸோ இப்போ எங்களுக்கு இந்த அமெரிக்கன் வாட்டர் அப்படின்ற ஒரு பெஸ்ட் பிராண்ட், தண்ணியிலேயே ஒரு பெஸ்டான தண்ணியாக பார்க்கக்கூடிய இந்த அமெரிக்கன் வாட்டர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக நாங்கள் போனது வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இது ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பாக பார்க்குறேன். இதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது, சவால்கள் இருக்குது, அதே மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் ஒரு பிஸ்னஸ் செய்யும்போது செய்யணும். ஸோ எனக்கும் வந்து நான் ஏற்கனவே போன வீடியோஸ் பார்த்தாலும் தெரியும், வியாபாரம் செய்கிறது, பிஸ்னஸ் செய்கிறேன்னு சொன்னால் ரொம்ப விருப்பம். ஸோ இது வந்து எங்களுடைய ஒரு புதிய ஸ்டோர் கடையாக நாங்கள் வந்து இது வச்சிருக்கோம். இது மன்னா டவுனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிறோம். எங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, டவுன்லாம் இருக்கிறோம் நாங்கள் இப்போ. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு கடை ஒன்று எடுத்திருக்கோம். கடை எடுத்து ஒரு கடையில் இது மட்டும் இல்லை, இன்னொரு இடமும் இருக்குது, அதை நான் அடுத்ததாக காட்டுறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லிட்டர் தண்ணியை வந்து நாங்கள் இந்த பக்கம் வச்சிருக்கோம். அப்படியே நாங்கள் இதில் வந்தோம்னு சொன்னால் 1.5 லிட்டர் தண்ணி, ரைட், 1 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் அப்படியே வச்சிருக்கோம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இது புது ஸ்டாக், இது 5 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து புது ஸ்டாக். ஸோ அந்த ஸ்டாக்கை நாங்கள் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புது ஸ்டாக்கை வந்து நான் கைவிப்போம். ஸோ இது வந்து புது ஸ்டாக்காக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து 1 லிட்டர் தண்ணி, ரைட். அப்படியே அந்த ஒவ்வொரு என்ன சொல்றது இந்த ஸ்கீம் தான் இருக்கும். 1/2 லிட்டர், 1 லிட்டர், 1/2 லிட்டர் அங்கே காட்டுங்க, இந்த இருக்குது 1/2 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது. இது பழைய ஸ்டாக். அதே மாதிரி பாருங்க அந்த கெப்பில் இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 லிட்டர் தண்ணி தான் இருக்குது. 1/2 லிட்டர் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ், வெட்டிங்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இல்லாட்டி ஏதாவது ஃபியூனரல்ஸ் நடக்கும்போது, அப்படி ஏதாவது மீட்டிங்ஸ் நடக்கும்போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பிராண்டடான ஒரு தண்ணிக்கு வந்து எங்களை அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் இதுக்கு முதல் செஞ்ச தண்ணி பிராண்டட் இல்லையா அப்படின்னு கேள்வி பல பேர் சில இதில் கேட்கலாம். அப்படி இல்லை. ஸ்ரீலங்காவில் வந்து இப்படி பாட்டில் வாட்டர் செய்யணும்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பியூரிஃபிகேஷன், அதாவது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று இருக்கும்.
அதாவது ஹெல்த் மினிஸ்ட்ரியால வந்து கொடுப்பாங்க. இவர்கள் வந்து இந்த டியூப் வெல்ல இருந்தோ இல்லாட்டி இங்க இருந்தோ தண்ணி எடுத்து பியூரிஃபை பண்ணி அதை பொட்டில் வாட்டர் ஆக்கி மக்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற ஒரு என்ன சொல்ற ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். அது இல்லாம எந்த ஒரு கம்பெனியுமே அதை செய்ய முடியாது. ஸோ அப்படியான கம்பெனிஸ் மட்டும்தான் நான் தண்ணி பாட்டில் செய்யறோம். தண்ணி பிசினஸை வந்து மினரல் வாட்டரா வந்து எங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து ஆரோ ஃபில்டர்ட் வாட்டர்ஸை வந்து சப்ளை பண்றாங்க. ஸோ அப்படித்தான் நான் செஞ்ச இந்த 7 வருஷத்துல பல கம்பெனிஸ் இருந்து காசுக்கு பொருளை வாங்கி நாங்கள் வந்து காசுக்கு வந்து வித்து கொண்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது அமெரிக்கன் வாட்டர் ஒரு பெஸ்டான ஒரு பிராண்ட், அதாவது வேர்ல்டுல வந்து பல நாடுகளில் வந்து இந்த தண்ணி இருக்குது. ரைட், இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்க பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா இங்கே மட்டுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இது வந்து பல நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணி வந்து இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ இந்த பிராண்ட் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலேயே எனக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லக் இல்லாட்டி ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அதுவும் எதிர்பாராத விதமா ஒரு தடவை ஒரு சாப்பாடுல பார்க்கும்போது பேசும்போது தான் இப்படி ஒரு ஏஜென்ட் இருக்கு அப்படின்றது வந்தாங்க. ஏன்னா ஒரு பிசினஸ் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எப்படி சொல்றது, இந்த பிசினஸுக்குள்ள ஒரு பெரிய வசதியான ஒரு என்ன சொல்றது ஒரு 4-5 பேர் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்களையும். அவங்கள சுற்றி தான் பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸுமே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பணம் இருக்கும். அப்போ அந்த பணத்தை வச்சுக்கொண்டு அவங்களால வந்து அந்த பிசினஸை வந்து இடைவிடாமல் நிறுத்தி கொள்ளாமல் வந்து சரியா செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு வல்லம் அவங்களுக்கு இருக்கும். ரைட், காசு இருக்கிறதால அவங்களுக்கு செக் ரிட்டர்ன் ஆகாது. அதே மாதிரி பிசினஸ் சரியா கொண்டு போவாங்க. பல வருஷங்கள் அதில் அனுபவம் இருக்கும், வாகன வசதி இருக்கும். அப்படி எல்லாமே அவங்க சரியா செய்வாங்க அப்படின்ற மாதிரி போகும். ஸோ நம்மள மாதிரி கொஞ்சம் சின்ன ஆக்கள்கிட்ட வந்து டக்குன்னு வராது, இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் வராது. ஸோ இந்த அமெரிக்கன் வாட்டர் எனக்கு கிடைச்சது வந்து உண்மையிலேயே நான் வந்து ஒரு சந்தோஷமா பார்க்குறேன். அதுக்கு பிறகு என்ன சொல்றது, நான் கம்பெனி ஹெட் ஆஃபீஸுக்கெல்லாம் போய் அங்க அமெரிக்கன் வாட்டர் பிரிமிசஸோட சிஇஓ ரைட் அவரோடையும் சந்திச்சு, நான் அவரையும் சந்திச்சு, அவர் தான் அக்ரிமெண்ட்லாம் தந்தவர். அவரோட பேசிட்டு அப்போ நம்ம ஒரு யூடியூபர் அப்படின்ற விஷயம் அவர் பார்த்து சந்தோஷப்பட்டார். அப்போ அந்த கூல் லைஃப் வாட்டர்ஸ் வந்து நான் போட்ட வீடியோ வந்து அவர் பார்த்துருக்காரு. அந்த வீடியோ பார்த்துட்டு எப்போ நீங்கள் அமெரிக்கன் வாட்டர்ஸ் வந்து வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் எவ்வளோ குயிக்காக போடலுமோ அதை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி வந்திருந்தேன். ஸோ இன்னைக்கு தான் நம்ம அந்த 1.5 மாசத்துக்கு பிறகு இப்போ தான் அந்த வீடியோ ஷூட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வந்திருக்கேன். சொன்னால் அந்த டைம்ன்றது வந்து சரியான கஷ்டம். காலைல 8 மணிக்கு ஸ்டோருக்கு வருவேன், பின்னேரம் 5, 6, 7 மணி ஆயிரம் கலெக்ஷன்லாம் முடிச்சு வேலை முடிக்கிறதுக்கு சரியான பிஸியாக இருந்தது. நம்பிக்கையான ஒருத்தரை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த 1.5 மாசம் நான் வந்து நானே இந்த விஷயம் செஞ்சு கொண்டு ஒவ்வொரு கடைகளுக்கும் போய் சில விஷயங்களை பேசி கஸ்டமர்ஸோட பேசி எல்லாத்தையும் சரியா செஞ்சு கொண்டு வந்தேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை வந்திருக்கு. நான் வந்து என்ன சொல்றது, அமெரிக்கன் வாட்டர் சரியா செய்யறதுக்குரிய பேசிக்கான வழிமுறைகள் எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த பிறகு நான் 2 பேரை இப்போ வேலைக்கும் எடுத்து, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேனேஜர் மாதிரி டிரைவிங் எல்லாமே அவரே செய்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை சாமான்களை தூக்கி கடையில் கொடுக்குறதுக்கு அப்படியான விஷயங்களுக்காக 2 பேரை வேலைக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதுவும் எனக்கு ஒரு அடுத்த கட்டம் தான். ஏன்னா நானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ 2 பேருக்கு ஒரு மாதம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு லைட்டாக வந்திருக்கோம் அப்படின்றது வந்து கலக்கணம் எல்லாம் இல்லை, ஒரு மனசு ரீதியாக சந்தோஷமான விஷயம். 2 பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம், அதை நாங்கள் தொடர்ந்து கொடுக்கணும், சரியா செஞ்சு கொண்டு போகணும், இந்த வியாபாரம் நல்லா நடக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஆசையாகவும் இருக்குது. சரி, இப்போ நான் கணக்கு இந்த விஷயங்கள்லாம் காய்ச்சிட்டு தானே. ஸோ 7 வருஷம் இந்த பிஸ்னஸ் செய்யறதால எனக்கு வந்து பல அனுபவங்கள் இருக்குது. இந்த பிராண்டை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து என்ன சொல்றது, ஒரு இப்போ கடைகளுக்கு சில நேரத்தில் போகிற நேரத்தில் கேட்பாங்க, தம்பி உங்கள்ட்ட நல்ல பிராண்டான தண்ணி இல்லையா அப்படின்ற கேள்விலாம் சில கடைகள் கேட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்கன் வாட்டரை விட ஒரு பிராண்டான தண்ணி அப்படின்றது வந்து அந்த கேள்வி இனியிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க. ரைட், ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ கூல் லைஃப் தண்ணியை விட்டுட்டீங்களா அரவிந்த் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இல்லை, அதை வந்து நான் வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்குள்ள நான் 2 தண்ணி செய்யறது வந்து அவ்வளோ அழகில்லை அப்படின்றதுனால இப்போ நான் வந்து டெவலப் பண்ண யோசிக்கிறது வந்து இப்போ அமெரிக்கன் வாட்டர் டெவலப் பண்ண யோசிப்பேன். அதனால அந்த பிசினஸ் வந்து அப்பா வந்து பார்த்துக்கொள்றாங்க, அதை வந்து அப்பா செய்கிறாங்க. இன்கேஸ் லாபம் அதிகமாக எதிர்பார்க்குற சிலர் இருப்பாங்க, இதில் அந்த பிராண்டுக்கே பழக்கப்பட்டவங்க வந்து சில ஆக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வாங்கக்கூடிய ஆக்கள். அப்போ அவங்க வந்து வீட்டிலேயே போய் எங்களோட ஸ்டோர்லேயே போய் முருகன் இருக்கக்கூடிய எங்கள் ஸ்டோர்ல இருந்து எடுத்துக்கொள்றாங்க. ஸோ நான் மன்னார்ல இப்போ டெவலப் பண்ணி கொண்டு போகிறது, செஞ்சு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்றது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர்ஸ். அதாவது உலகத்தில் பல நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, இங்கேயும் ஸ்ரீலங்காலையும் இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் ஒரு கம்பெனி ஆகக்கூடிய அமெரிக்கன் வாட்டரை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொண்டு போகிறேன், செஞ்சு கொண்டு போகிறேன். சரி, இப்போ அடுத்தது வந்து எங்களோட தண்ணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இப்படி இருக்குது தானே. இதெல்லாம் வந்து எங்களோட தண்ணி நான் உங்களுக்கு இருக்கு பாருங்க, 1.5 லிட்டர் தண்ணி, 1 லிட்டர், 1/2 லிட்டர் இருக்குது. மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லிட்டர் இதில் இருக்குது. ரைட், ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனியில் இன்னும் ஒரு ஐட்டம் வச்சிருக்காங்க, அமெரிக்கனில் இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ரைட், இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாக்ஸஸ் இருக்குது பாருங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாமே இதில் காட்டுங்க சார். இந்த பாக்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விதமான ஃப்ளேவர்ஸ் இருக்குது. இது வந்து மிக்ஸ் ஃப்ரூட், இது வந்து ஆரஞ்சு, இது வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த ஐட்டம் வந்து அமெரிக்கன் பிராண்ட்லேயே ஜூசி அப்படின்ற ஒரு நேமில் தான் வந்து இதை வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் செஞ்சு தராங்க.
ஸோ இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 130 ரூபா. நாங்கள் வந்து இது வந்து விற்கக்கூடிய மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 130 ரூபா. இது வந்து நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டோட வந்து உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். மேக்ஸிமம் 20% டிஸ்கவுண்ட் வரைக்கும் இதுக்கு நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இதையும் வந்து உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கோ கடைகளுக்கோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ எங்களோட தண்ணியோட சேர்த்து இதுவும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்போ இவ்வளோ தானடா அரவிந்த் அப்படின்னு கேட்டீங்க சொன்னால் இல்லை, எங்கள் இந்த ஸ்டோர்லேருந்து நாங்கள் இப்போ இன்னொரு ஸ்டோருக்கு கொட்டிக்கொண்டு உங்களுக்கு காட்டுறோம். இன்னொரு ஸ்டோர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டோரில் எங்களோட இன்னொரு விஷயம் இருக்குது, அதை உங்களுக்கு கொண்டு காட்டுறேன். ஃபாலோ மீ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் சரி, கேமராமேன் இப்போ என்ன ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணால் நாங்கள் அதை பார்க்கலாம். சரி, ஃபாலோ மீன்னு சொல்லி ஒரு ஆள் போகுது, பின்னால் நம்ம போவோம். எங்கே போகிறாருன்னு பார்ப்போம். எங்களோட ஸ்டோருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இன்னொரு கடை இருந்தது. அதுவும் வந்து இப்போ கடை இல்லாமல் போனதுனால நாங்கள் அந்த இடத்தையும் வச்சிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். பற்றாக்குறை இடவசதி பற்றாக்குறை. எங்களோட ஆக்கள் 2 பேரும் இன்றைக்கு சேல்ஸுக்கு போயிட்டாங்க, ரூட்டுக்கு போயிட்டாங்க. திறந்துடு சீசே, இதுக்குள்ள என்ன வச்சிருக்கிறாருன்னு பார்ப்போம். கவனம் காலில் விழுந்துருமா அந்த கம்பி, கவனம் தள்ளின்னு. இது நாங்கள் 2 மாசமா வீடியோ இப்போ போடுவோம் அப்போ போடுவோம் உங்களுக்கு சொல்லுவோம் காட்டுவோம் நினைச்சுக்கணும் தானே ஆஷா? இருந்து நம்ம வீடியோவே போடுறே இல்ல அப்படின்னு ஆஷா ஒரே கேட்கறதா? இப்போ போடுவோம் அப்போ போடுவோம்னு சொல்றது. ஆனா இது எங்கட 2வது ஸ்டோர். இது எங்கட 2வது ஸ்டோர். இருங்க வரேன். இந்த ஸ்டோரையும் திறந்தாதான் உள்ள லைட் வரும். ரைட். ஸோ இது எங்களுடைய 2வது ஸ்டோர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக வாங்கின பாட்டில்ஸா. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இப்போ எங்களோட பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது இது வந்து 20 லிட்டர் தண்ணி கேனன்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபில்டர் தண்ணி நிறைய வந்துட்டு, அப்படி இருந்தாலும் கூட இந்த மினரல் வாட்டர் வந்து குடிக்கிற கஸ்டமர்ஸும் இன்னும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட இந்த ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000 பாட்டில் கிட்ட இருக்குது. இதெல்லாம் நாங்கள் புதுசாக வாங்கின பாட்டில்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 700 புது பாட்டில்ஸ் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஹோம் டெலிவரி, அதே மாதிரி பேங்க்ஸ், ஃபினான்ஸ் கம்பெனிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸஸ், இப்படியான இடங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த 19 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். நாங்களே கொண்டு எங்களுக்கு கால் பண்ணாங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். இது எங்களோட செய்யக்கூடிய விஷயம். ஸோ இது வந்து இதனுடைய மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 475 ரூபா வந்து இதோட ப்ரைஸ் காஸ்ட் ஆகுது. ஸோ இந்த தண்ணியும் நாங்கள் செய்கிறோம். ஸோ 20 லிட்டர் தண்ணி கேனுக்குரிய ஒரு ஸ்டோராக தான் இந்த ஸ்டோர் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டோரையும் உள்ள கொண்டே காட்டுறோம், நீங்கள் பாருங்கள். ரைட். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கே எங்களோட எக்ஸ்ட்ரா தண்ணி அங்கே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி தண்ணிகளை இங்கே நாங்கள் வச்சிருக்கோம். இதில் எங்கள்கிட்ட பழைய பாட்டில்ஸ் இருக்குது, நாங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ எங்களோட ஸ்டாக் இருக்குது. ஏன்னா இப்போ நாளைக்கு எங்களுக்கு திரும்ப புது ஸ்டாக் வந்து போகுது. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நாளைக்கு கம்பெனிக்கு போய் திரும்ப வந்து ஃபில் பண்ணி வரும். ரைட். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே புது பாட்டில்ஸ். இது எல்லாமே நாங்களோட ஹோம் டெலிவரிக்கு இந்த பிராண்ட் நியூ பாட்டில் போடுவோம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட வந்து ஒரு வேளை பாட்டில் இல்லை, டிபாசிட் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட அவ்வளோ பெரிய காசும் இல்லை அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் இப்போ 1200 ரூபா, புது பாட்டிலோட ப்ரைஸ் வந்து காஸ்ட் ஆகுது. ஸோ அப்படி இல்லைன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நம்பிக்கையானவர்கள்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த டிபாசிட் இல்லாமல் பாட்டில் நாங்கள் போடுவோம். இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் இல்லை எங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டிலை நாங்கள் எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு தண்ணிக்குரிய காசை மட்டும் பே பண்ணீங்கன்னா சரி தானே. ஸோ இது வந்து 19 லிட்டருக்குரிய ஸ்டோராக நான் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக பாட்டில்ஸாக தான் இருக்குது. ரைட். இது ஃபுல்லாக பாட்டில்ஸ் தான். இங்கே பாருங்க, இதில் ஒரு பாட்டில்ஸ் இருக்குது, அதே மாதிரி இங்கே பாட்டில்ஸ் இருக்குது. ரைட். இதெல்லாம் தண்ணி வரக்கூடிய பாட்டில்ஸ். சரிதானே. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுலேயே கிட்டத்தட்ட 200-250 பாட்டில் இருக்குப்பா, புதுசு பாட்டில். அதே மாதிரி இங்கே இருக்குது. சரி, இன்னொரு டவுட் வரும் எல்லாருக்கும், என்னடா MN அப்படின்னு எழுதிருக்கீங்க அப்படின்னு ஒரு தெரியும் தானே. MN சொன்னால் மன்னார் தான் நாங்கள் ஷார்ட் ஃபார்மில் MN எழுதியிருக்கோம். எங்கட பாட்டில்ஸ் எல்லாம் மாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேர்கள் அதே எழுதி வச்சிருக்கோம். ஆஷா? ரைட். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அலையும் எங்களோட விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சரி, என்ன ஆஷா வீடியோ திரும்ப போகிறோம், கொஞ்சம் ஸ்டக் ஆகுது. நான் அப்போ வீடியோ எடுக்கும்போது பல நாள் ஆயுது கதைச்சு. ஸோ இது வந்து எங்களோட 2வது ஸ்டோர். என்ன ஆஷா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த பிசினஸ் நாங்க செஞ்சு கொண்டு போறோம் தானே, இந்த பிசினஸ்க்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம், எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள்ட்ட கடைகள் இருக்கலாம். ரைட். கடைகள் இருந்துன்னு சொன்னா உங்களோட கடைகள்ல நீங்க வந்து எங்களோட வாட்டர் பாட்டில வாங்கி விற்கலாம். ரைட். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னா என்னோட கான்டாக்ட் நம்பரை கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் அவங்களும் இந்த தண்ணியை வந்து வாங்குறதுக்கு வீட்டுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா ஃபோன் நம்பர் அப்படி நம்ம ஸ்டோரை கூட்டிட்டு போமா சாங்க, அந்த ஸ்டோருக்கு போய் கழிச்சு முடிப்போம் வீடியோவை. என்ன அப்படிங்க? Close the door.
நாங்கள் இப்போ எங்களோட ஸ்டோரை பூட்டுறோம். எங்களோட ஆட்கள் 2 பேர் மில்ல 2 பேர் வேலையை போயிட்டாங்க. 2 மாசமா கதை அரவிந்தோட கதைக்கு 2 மாசமா இருக்கு போல இருக்குது. அரவிந்த் சரியான வேலை. நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்துவாங்கன்னா அதுக்கு பின்னே கொஞ்சம் நம்மளை ஓடணும். எப்பயுமே வேலையாக்களே மட்டும் சொல்லிட்டு இருக்கலாம், நம்ம ஓடனா தான் அந்த பிஸ்னஸ் வந்து எப்பயுமே சரியா நடக்கும். இது ரூட்டுகள் எல்லாமே புதுசு தானே, அதனால தானே முதலாவது எல்லா இடம் ஓடி கஸ்டமர் எல்லாம் பிடிச்சி எல்லாம் செட் பண்ணி இப்போ எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு அவங்களுக்கு வேலை. அவங்களோட வேலை சரியா போய் அந்த பிஸ்னஸ் எல்லாம் செய்யறது அது மட்டும்தான் அவங்களோட வேலை, வேற ஒன்றும் இல்லை. இது எங்களோட ஒரு ஸ்டோர். இந்த ஸ்டோர் நாங்கள் வாடகை தான் எடுத்திருக்கோம். அதே மாதிரி அதுவும் நாங்கள் வாடகை தான் எடுத்திருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ல பெரிய கிராமத்தில் இருக்கு. நிரந்தரமாக கட்டுவீங்க? கட்டுவோம். எல்லாம் இப்படி தானே, எல்லாத்துக்கும் நேரம் காலம் சரியா வரணும். விளங்கிட்டா வந்ததுன்னா எல்லாம் செய்யலாம். நாங்கள் இது வந்து மனோ பில்டிங்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பெரிய கிராமத்தில் இருக்குது, இது தெரிஞ்சாக்கள் நீங்கள் இதை பார்க்கலாம். ரைட் ரைட் ஓகே. அப்போ எங்களோட புது கடை என்ன, நாங்கள் என்னத்தை நாங்கள் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம், என்ன பிஸ்னஸ் செய்கிறோம், என்ன வியாபாரம் செய்கிறோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு அப்டேட் தான். இந்த 2.5 மாதத்தில் நடந்த சம்பவங்களில் இது ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி இன்னும் பல சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொன்றாக நாங்கள் வந்து வீடியோவாக உங்களுக்கு காட்டுவோம். இப்போ உங்களுக்கு இனிமேல் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கோ இல்லாட்டி உங்களோட தேவைகளுக்கோ இல்லாட்டி உங்களோட வீட்டில் நீங்கள் குடிக்கிறதுக்குரிய அந்த 20 லிட்டர் கேன் காட்டன் தானே, அதுக்கோ ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுண்டா ஒரு பெஸ்ட்டான தண்ணியிலேயே பெஸ்ட்டான ஒரு தண்ணியாக பார்க்கக்கூடிய அமெரிக்கன் வாட்டரை நாங்கள் ஏஜென்ட் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸ்க்ரீனில் போகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சேவை, ரைட், உங்களுக்கான சேவையை ஒரு கஸ்டமர் சர்வீஸை நாங்கள் வழங்குவோம். என்னுடைய 2 ஸ்டாஃபும் சேர்ந்த விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன். ஸோ இந்த வியாபாரம் மெதுவாக வளரணும். இதில் நானும் இந்த பிஸ்னஸ் இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் என்னடா என் லைஃப்பில் வந்து இப்போ என்ன வந்து நிறைய பேர் அறியப்படுத்துது. இப்போ நான் கடைகளுக்கு போகும்போது கூட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த கடையில் போகும்போது நான் உங்களுக்கு தெரியுது. இப்போ நான் போய் கடையில் கேட்டு தான் இந்த என்ன சொல்கிற தண்ணியை விற்கணும் அப்படின்றது எல்லாம் போகும்போது தெரியுது. போனே அரவிந்த் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, அரவிந்த் தம்பின்னு சொல்லுவாங்க, மிஸ்டர் லோக்கல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர்களை சொல்லும்போது எனக்கு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், போனோடனே மச்சான் நான் தான் இப்போ வந்து அமெரிக்கனோட ஏஜென்ட் எடுத்திருக்கேன், தம்பி நான் தான் இப்போ எடுத்திருக்கேன், அண்ணா நான் தான் இப்போ எடுத்திருக்கேன், மாமா இப்போ நான் தான் எடுத்திருக்கேன்னு சொல்லி கதைச்சேன்டா யாருமே அந்த நோ எனக்கு நீங்கள் வேணாம் அப்படின்றது வந்து சொல்கிறது வந்து 100க்கு ஒரு 90% எனக்கு அப்படி பிரச்சனை இல்லை. ஒரு 10% சில இதெல்லாம் நம்மளை பிடிக்காம இருக்கலாம், இல்லாட்டி தண்ணீரை விலை கூடவா இருக்கலாம். அப்படி அந்த ஒவ்வொரு விஷயங்கள் ஐஃபோன் வந்து எப்பவுமே ப்ரைஸ் கூட தான். ஐஃபோனோட பார்க்கும்போது வேற ஃபோன் ஹுவாவியோ இல்லாட்டி வேற ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் குறைவாக இருக்கு. ஆனாலும் இந்த பிராண்டுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் இருக்குது. அந்த பிராண்டுக்குரிய ப்ரைஸோட இதை விற்கக்கூடிய பிராண்டான ஷாப்ஸ் இருக்குது. டவுனில் இருக்கக்கூடிய நிறைய கூல் ஷாப்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கிறாங்க. எல்லாருமே தனி எடுத்து பாவிக்கிறாங்க. ஸோ எனக்கு ஹாப்பி, நான் செய்யக்கூடிய பிஸ்னஸால நானும் வளரணும். என்னோட சேர்ந்து ஒரு 2 பேர் 3 பேர் நான் என்னோட என்ன சொல்றது என்னுடைய தொழிலுக்கு என் பிஸ்னஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக நான் சேர்த்துக்கொள்ளணும் என்னோட சேர்ந்து இந்த ஸ்டாஃபாக. அதே மாதிரி நான் உழைக்கக்கூடிய இந்த வருமானம் அதிகரிக்கும் போது எப்பயாவது நான் இன்க்ரீஸ் பண்ணும்போது எந்த சொந்த காசுல எந்த சமூகத்துக்கு, அதாவது நான் உழைக்கக்கூடிய பிரதேசமா இருக்க முடியும், மன்னார் பிரதேசமோ இல்லாட்டி வேற எங்கேயோ ஒரு இடத்துல நான் வந்து நல்ல விஷயங்கள் சில செய்யறதுக்கும் முற்படணும். அதுக்கும் எனக்கு வந்து மனசு இருக்கணும். இருந்தால் தான் நானும் நல்லா இருக்கணும், என்னோட வேலை செய்கிறவங்க நல்லா இருக்கணும், இந்த சுற்றி இருக்கிறவங்க இல்லாட்டி எந்த பிரதேசம் நல்லா இருக்கணும் சொல்லி நான் விரும்புகிறேன். சரி, ஆஷாதான் எம்எல்ஏ நான் வீடியோ எடுத்து கொண்டு இருந்தா. சரி, அப்ப நான் இதோட இந்த வீடியோ முடிக்கும். கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல நான் காய்ச்சிட்டோம். அப்ப எங்க பிசினஸ் என்ன அப்படின்றத காட்டிட்டோம். எங்க லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மன்னார்ல இருக்கக்கூடிய பெரிய கோவம் அப்படின்ற இடத்துல மனோ பில்டிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்களோட ஸ்டோரை வச்சிருக்கோம். உங்களோட கடைகளுக்கோ உங்களோட வீடுகளுக்கோ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸுக்கோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ஸ்க்ரீன்ல போகக்கூடிய இந்த 2 நம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கால் பண்ணீங்கன்னு சொன்னா என்ன நம்பரும் இருக்கு, அதே மாதிரி எங்க சேல்ஸ் ரேப்ல நம்பரும் இருக்கு. அப்ப நீங்க கால் பண்ணீங்கன்னு சொன்னா ஆர்டர்ஸ் அவங்க கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு டைம்லி டெலிவரி நீங்க எதிர்பார்க்குற நேரத்தில் உங்களுடைய டெலிவரி நாங்கள் செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ எங்களோட இந்த வியாபாரத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எங்களோட புது கடையை பார்த்துருப்பீங்க. எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொன்னதுல எங்களுக்கும் சந்தோஷம். ஸோ இன்னும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியா வரப்போது அடுத்த வீடியோல பறக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோல பறக்கிற விஷயம்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு தருவோம். ஸோ நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எங்களையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம எங்க சேனல் என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல, டிக்டாக்ல சொல்லி எல்லாத்துலயுமே மிஸ்டர் லோக்கல் அரவிந்த் அப்படின்னு சொல்லி எங்க பேஜ் வந்து இருக்குது. இன்னும் பல விஷயங்களை தொடர்ச்சியாக இனிமேல் வந்து நாங்கள் வீடியோஸா போட போறோம். 2 மாசம் நாங்கள் ஹாலிடே எடுத்திருந்தோம். இனிமேல் நாங்கள் லீவ் விட்டது காணும். இனிமேல் தொடர்ந்து நாங்கள் வீடியோஸ் போடுவோம். இனி வீடியோ போடாம இருந்தோம் அப்படின்ற பிரச்சனை வந்து வராது. யாரும் கேட்க மாட்டீங்க. தொடர்ந்து எங்களோட வீடியோஸ் வரும். சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சேர்ந்து எங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். எங்களுக்கு சந்தோஷம். பாய். நாங்கள் அடுத்த வீடியோல சந்திப்போம்.